ஸ்டோரிஸ் வந்து கேட்பீங்க. வர வர என்ன ஸ்டோரி சரியாக கேட்கறது இல்லையோ? இந்த படத்தில் ஸ்டோரி இல்லைன்றீங்களா? இல்லை ஸ்டோரி, ஏன்னா ஒரு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர், காரணம் கான்ஸ்டபிள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு அறிவு இல்லாமையா இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பாங்க? அந்த அளவுக்கு போதே. நீங்களாவது கேட்டிங்களா டேரக்டர்கிட்ட? இதுக்கான ஆன்சர் நான் தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம், ஒரு கிரைம் வந்து வெளியில் வர்றதுக்காக அதை யார் சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கிரைம் நாவல் ரைட்டரோட பையனுக்கு அந்த ஜீன் இருக்குங்கிறத அவர் உணர்ந்து அந்த விஷயத்தை அவர் பயன்படுத்திக்கிறார். ஸோ அப்படி தான் இதை பார்த்துருக்கோமே தவிர அவர் கோமாளி, இவரை வந்து புத்திசாலி அப்படிங்கிறது இல்லாமல் நல்லதை அதுக்கு தான் வந்து கடைசியில் அவர் ஒரு டயலாக் சொன்னார். நம்ம வந்து எப்படி வந்து கல்வி அறிவும் எந்த இதுவுமே இல்லாத ஒரு மோப்பனாயை வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த நாய்க்கு வந்து எந்த டிகிரியுமே கிடையாது. பட் அதுக்கிட்ட ஒரு திறமை இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மனிதனுக்குள்ளாரையும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாதவருக்கும் அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறத ஒரு சினிமா தரமாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதில் தவறு இருக்காது நான் நம்புகிறேன். கரெக்ட் சொல்லுவீங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஹீரோ விட வில்லன் பலமா இருந்தானா தான் வந்து அந்த படம் ஹிட் ஆகும். நீங்க ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்துருப்பாங்கன்னா அதுக்கும் மேல ஒரு பவர் வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த படம் வந்து ரன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தா வில்லன் வந்து உடம்பால பலம், ஆனா ஹீரோ வந்து அறிவால பலம். ஸோ அவர் வந்து அறிவை வச்சு அடிச்சாரு, அவர் உடம்ப சட்டை கட்டி அடிக்கணும் தேவையில்லை. அதுதான் சார். ஏன்னா ஹீரோயின்ட்டு கூட ஒரு காதல் காட்சிகள் போனான்னா ஒரு ரெகுலரான ஒரு வேற ஒரு விஷய திசையை நோக்கி போயிடும். நம்ம வந்து இங்கே நேர்த்தியான ஒரு படம் சொல்லணும். ஸோ அந்த நேர்த்தியான கதையில வந்து இவங்களுடைய அளவுகள் இவ்வளவுதான், ஹீரோ வந்து அவங்களோட நேர்த்திய படங்கிறது இவ்வளவுதாங்கிறத தான் காட்டணுங்கிறத நான் முதல்ல டிசைட் பண்ணேன். ஸோ அவங்களுடைய எண்டில் தான் இவரை ரசிக்கவே ஆரம்பிக்கிறாரு, அப்போ படம் முடியுது. ஸோ அதனால படத்துல ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. இது வந்து சிங்கப்பூர்ல வந்து இந்த மாதிரி கதை சம்பவம் நடந்ததா இந்தியாவில் இது மாதிரி நடந்ததா? இல்ல அது வந்து அவர் பிறந்தது வளர்ந்தது வந்து சிங்கப்பூரா இருந்தா கூட அவரோட நேட்டிவ் வந்து ஈரோடு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவருக்கு வந்து தமிழ் சினிமா மேலையும் தமிழ் மக்கள் மேலையும் தான் அவருக்கு இதுவா இருக்கிறனால தான் அவர் இங்க படம் பண்றதுக்காக அவர் வந்தார். வந்த உடனே அவர் இங்கத்த செய்தியை வச்சுக்கிட்டு இங்கத்த ஒரு முருகதாசோட இயக்குனர் ஒன்லி வந்து ஒரு படமா மட்டும் இல்லாம அது ஒரு மெசேஜ் கண்டென்ட்டோட வந்துட்டு பண்றதுக்கான ஒரு படமா அமையணும் அப்படின்ட்டு தான் எனக்கு கதை கேட்டாரு. அதுல அவருக்கும் ஆக்டிங்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ இது நம்ம நாட்டோட, நம்ம தமிழ்நாட்டுடைய விஷயங்கள் தான். பாலியல் இதுக்கு ஒரு கண்டனம் சொல்லியிருந்தீங்க, சட்டப்படி இல்லாம அதை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? சமீப காலமாக தமிழ்நாட்டில் போக்சோ அந்த வழக்கு பாலியலுக்கு நிறைய இருக்கு. எந்த மாதிரி தண்டனை வேணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த பாலியல் சம்பந்தம் ஓகே ஓகே அதுதான் படத்துல சொல்லியிருக்கோம். சட்டம் வந்து ஊருக்கு மாறும், பட் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் அது திரும்ப நடக்காது அப்படின்ற படத்தில் சொல்லியிருக்கோம். என்னோட ஒப்பீனியனும் அதுதான். சிட்டான ஒரு டிசிஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து யாருனாலும் அது செய்யறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. இந்த மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில் ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கும் போது நம்ம வீட்டில் பேப்பர் படிக்கிறவங்களோ நியூஸ் படிக்கிறவங்களோ வந்து ஐயோ இவங்களுக்கெல்லாம் தண்டனை இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் நியாயமாக வந்துட்டு அந்த சட்டத்தில் வந்து அப்படி நடக்குமான்னு கேட்டோன்னு இல்லை. அது தள்ளி போய் வந்து சில தீர்ப்புகள் வந்து சாதகமான நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வருது. இப்போ ஒரு மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்லியிருக்கேன். லஞ்சம் வாங்கினா குத்துவேன் கொள்ளுவேன் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்களாம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டில் வந்து மக்களே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் நம்மளோட ஆதகம் ஒன்று இருந்ததில்ல, லஞ்சம் வாங்கினவங்களோட அப்படி கொள்றா கொண்டதாட சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னால அது மாதிரி தான் இது. ஸோ இது வந்து அதுக்காக தான் ஒரு டைலாக் கூட சொன்னேன், நாட்டுக்கு நாடு சட்டம் மாறும். ஏன்னா அந்த சட்டத்தை எழுதுனதே வந்து நம்மள மாதிரி சாமானியமான மக்கள் தான். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அப்பனா வந்து இந்த தீர்ப்பு இப்படி எழுதுனா நல்லா இருக்கும்னு நினைச்சு அப்படிதான் வந்து கிங்ஸ்லி படத்துல கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. பாதி பட்ஜெட் தான் கொடுத்தீங்களா? ஏன்னா பாதியிலே கட் பண்ணிட்டீங்க அவர் போர்ஷன். கிங்ஸ்லி காமெடி ஆக்டர் கிங்ஸ்லி. அதாவது வந்துட்டு ஏன்னா அந்த திருட்டு அந்த வந்துட்டு சினிமால வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் வந்து இந்த கதையில கொண்டு வர முடியும். இப்போ கிங்ஸ்லி ஓபன் டு எண்டு வரைக்கும், தம்பிராமையா சார் ஓபன் டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படி கொண்டு வர முடியாது. அது வந்து ஸ்கிரீன் பிளே நம்ம அமைச்சு வரும்போது அவர் இந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து நியாயமா அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் நினைச்சிட்டோம். ஏன்னா கதை வந்துட்டு அதுக்கப்புறம் சீரியஸ் மோடு, அந்த சீரியஸ் மோட்ல வந்து ஒரு காமெடி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அவர் வெளியே சட்டம் வந்து நம்ம மாதிரி சாமானிய மக்கள் அது இந்த சட்டம் மேலே அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இது ஏதோ அது இல்லை, அப்படி இல்லை, சாதாரண மனிதன் தான் நம்ம மாதிரி எழுதுதான் சொன்ன மாதிரி. அதான் சார், அதாவது எமோஷனில் தான் ஒருத்தர் பேசுகிறார். அதனால தான் வந்து தம்பிராமையா அவர் வந்துட்டு அந்த கொன்னதுக்கு அப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்துட்டு நான் சட்டத்துக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பு, ஆனால் ஒரு அப்பனா வந்து நான் பண்ணது சரியா இருக்குது
அப்படிங்கறத அவர் அந்த தப்ப அவர் வந்து உணர்றாரு, அவர் சொல்றாரு. ஸோ வந்து அந்த நேரத்துல அவருடைய எமோஷனல் தான் இதனுடைய ரியாக்ஷனா இருக்குது தவிர இதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அந்த மாதிரி எமோஷன்ல தான் காரை சரியா செக் பண்ணாம விட்டாங்க. நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வந்தோம்னா அண்டர்வேர் வரைக்கும் செக் பண்றாங்க போலீஸ். நீங்க எப்படி முன்னாடி டோரை மட்டும் திறந்து பின்னாடி டோர்லாம் டிக்கி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்ல 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 அது சார் என்னன்னா, ஒரு பையன் வந்துட்டு அவனோட ஏஜ் கம்மியான ஒரு பையன் டிரைவ் பண்ணா அவன் வரைக்கும் தான் அவனை பாக்குறாங்க. சார் போற கதையில கம்பீரம்மையோட பொண்ணு ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தெரியுங்க கதையில? இல்ல அல்ல அதுதான் வந்துட்டு இந்த கதையில வந்துட்டு நான் வெறும் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தம்பிராமையோட பொண்ணை உள்ள கொண்டு வரல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா வந்து இங்க வந்து பெண்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்கிறதுல தன்னுடைய குடும்பத்திலே ஒன்று நடந்துருச்சுன்னா அவர் என்ன ரியாக்ட் பண்றதுக்காக தான் நம்ம கொண்டு வரும்போது அது உங்களுக்கு செப்பரேஷனா தெரிஞ்சிருந்தா கூட அந்த முன்னாடி வில்லனுடைய கதையோட தான் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். சார் இந்த வாரம் 11 படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். ஓகே சார். இந்த வருஷத்துல உங்களுக்கு தியேட்டர் கிடைச்சதா, உங்களுக்கு முதலிடம் கிடைச்சதா? இல்ல தியேட்டர் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தியேட்டர் வந்து இப்ப எல்லாருக்குமே பங்கு வச்ச மாதிரி தான். அது வந்து இப்போ என் படம் மட்டும் இல்லை, அந்த 11 படத்துக்கும் என் படத்துக்கு என்ன தேட்டர் கிடைச்சிருக்கோ அதே தான் வந்து மற்ற படங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஓடுற குதிரையில் வந்து முன்னாடி வந்து மறுபடியும் வந்து இடம் கிடைக்கும், இன்னும் வந்து நம்மளுடைய ஷோஸ் எக்ஸ்டன் ஆகும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே தேங்க்யூ. ஓகே எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.